தஞ்சையின் கடைமடை பகுதி ஏரிகளுக்கு தண்ணீர் திறக்காததை கண்டித்து விவசாயிகள் வாய்க்காலுக்குள் இறங்கி போராட்டம் செய்தனர். தஞ்சை டெல்டாவின் தலைமடை பகுதியான செங்கிப்பட்டி மற்றும் சுற்றுப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஏரிகளின் பாசன வாய்க்காலாக கட்டளைமேட்டு வாய்க்கால் உள்ளது. மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்தபோது உடனடியாக கட்டளைமேட்டு கால்வாயில் தண்ணீர் திறப்பதாக பொதுப்பணித்துறையினர் வாக்குறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை தண்ணீர் திறக்கவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் கட்டளைமேட்டு வாய்க்காலுக்குள் இறங்கி போராட்டம் நடத்தினர். உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த ஆண்டு வாழ்வா சாவா வேற வழி இல்லாம தான் என்னன்னா தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கோம். கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வாக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு 15 நாள்ல எல்லா ஏரியையும் நிரப்பி தர்றோம், தமிழக அரசு உத்தரவு போட்டு முதலமைச்சர் உத்தரவு போட்டு தரோம்னு சொன்னாங்க. ஆனா முதலமைச்சர் உத்தரவையோ தமிழக அரசு உத்தரவையோ மதிக்காம இன்னைக்கு வரைக்கும் தண்ணி எந்த ஏரிக்கும் தண்ணி தரல. இங்க இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை வஞ்சிக்கு இது கட்டளைமேட்டு வாய்க்கால வஞ்சிக்கு தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறது. கடைசியா இருக்கக்கூடிய திருமசபுரத்துக்கு தண்ணி போகணும். இதுவரை தஞ்சை மாவட்டத்தில் இன்னும் சொல்ல போனா பொதுப்பணித்துறை அலுவலகம் திருச்சியில் இருக்கிறதுனால திருச்சியை அவங்க பாதுகாக்கிறாங்க, தஞ்சை மாவட்டத்தை புறக்கணிக்கிறாங்க குற்றச்சாட்டு.